Radio Mirchi 98.3 FM presents Turn up the radio, turn up the radio. Radio Mirchi Radio. Turn up the radio, turn up the radio. Radio Mirchi Radio Mirchi ಇದು summer hot ಮಚ್ಚೆ Turn up the radio, turn up the radio. Radio Mirchi ಇದು summer hot ಮಚ್ಚೆ Turn up the radio, turn up the radio. Turn up the radio. ரேடியோ மிர்ச்சி 98.3 எஃப்எம்ல ஃப்ரீ அவுட் கேட்டுன்னு இருக்கிறீங்க. ஷா மற்றும் ஃப்ரீ அவுட் முன்னாடி பண்ணின்னு இருந்தேன் சரி, நீங்க இப்போ நீங்க படம்லாம் பார்க்க போனீங்களா? வளவரேன் நம்ம நடிச்ச படத்தை நம்மளே பார்க்கணும்னு போய் பார்த்தீங்களா? ஆமா, அதாவது வந்து இந்த 10th ரிசல்ட் மாதிரி தான் இருந்தது. நைட் எல்லாம் தூக்கம் வரல. 10th படிச்சீங்களா? 10thலாம் படிச்சியா? ஓகே, படிச்சீங்க. அது படிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலைல எப்படி இருக்கும் அந்த ரிசல்ட் அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உதயம் தியேட்டர் போனோம். ஓகேவா, நம்ம ஏரியான்றதுனால உதயம் தியேட்டர் போயிருந்தோம். உள்ள போனா ஒரு 2-3 சீன்லாம் பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் வந்தது. ஹீரோயின் வர சீனுங்க எதுக்கோ வந்துச்சுப்பா. சரி, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு உள்ள போய் பார்த்தா நல்ல ரெஸ்பான்ஸ், அழகா இருந்தது. அப்புறம் இன்டர்வல்ல வெளில வந்தவங்களாம் பாப்கார்ன் வாங்க வந்தவங்களாம் எல்லாம் கை குத்தாங்க, எல்லாம் நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த நேரம் நம்ம காசி தியேட்டருக்கு போனோம். காசி தியேட்டர்லயும் வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபுல்லா காலையில ஃபுல் டக்கர்ல ஜாலியா இருந்தாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைலாக் நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் போயிருந்தாங்க. சரி, நாங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம். அதுல படம் முடிஞ்சோடனே உங்களை எல்லாரும் தூக்குறாங்களே மாகாப்பா, இல்ல படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உங்களை எல்லாரும் அப்படியே தூக்கி நிறுத்தி மாகாப்பா வாழ்க. ஆமா, அது கொஞ்சம் ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்தாங்க, ஏரியா பசங்க. அவங்க எல்லாம் பாத்துட்டு பயங்கர ஜாலியாகி அவங்க வந்து கபாலம் தூக்கிட்டானுங்க. எனக்கு வேற பயமாவே இருந்துச்சு, எங்கேயா விட்டுருவாங்களான்ட்டு. நம்ம எப்பவுமே தூக்கி டமால் கீழே தானே போடுவோம். அது மாதிரி நிறைய ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியா இருந்துச்சு. ரேடியோ மிர்ச்சி ஆர்ஜேவா இருந்துட்டு நீ ஹீரோவாய் எல்லாரும் தூக்கும் போது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஷா. அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம அதை ஃபீல் பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு தெரியும். அது வந்து என்னன்னா நம்மள ஒரு 4-5 பேர் நம்ம கண் முன்னாடி செலிப்ரேட் பண்ணும்போது அது ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ரேடியோ மிர்ச்சில ஒரு தடவை என் பக்கத்துல இருக்கும்போது தான் உங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, வானவராயம் வல்லவராயம் படத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல வானவராயம் வல்லவராயம் படத்துல நடிக்க சான்ஸ் வந்து என் பக்கத்துல இருக்கும்போது தான் நடந்தது. அது எப்படி அந்த கால் எப்படி வந்துச்சு? ஆமா, நான் இந்த ரேடியோ மிர்ச்சில இருக்கும்போது தான் வந்து இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரேடியோ மிர்ச்சி வந்து நம்மளுக்கு கொடுத்த சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீ போயிட்டு அதை பண்ணி முடிச்சுட்டு எப்போ வேணா வாப்பா, சூப்பர், உனக்கு வேலை காத்துனுக்குது அப்படின்னு சொல்லி அமைச்ச ஒரு பெருந்தன்மையான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம திரும்பி வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பி. சரி, அந்த கேரக்டர் எப்படி செலக்ட் பண்ணீங்க? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும், நான் செலக்ட் பண்ற படம் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏகப்பட்ட சான்ஸ்லாம் வந்துருது. நீங்க ஒரு 15-20 படத்துல கேட்டு நீங்க நோ ரிஜெக்டட், நோ என்ட்ரி சொல்றாரா? ஓகே, நம்ம ஷோ கேட்கவே எக்ஸ்ட்ராவா சொல்றோம். பல கோடி பேர் கேக்குறாங்க, 30-40 ஹாலிவுட். ஆமா, ஹாலிவுட். அப்புறம் வந்து ஷாருக் கான் பக்கத்துல நடிகர் மாதிரி கிடைச்சது. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இந்த படத்தை சூஸ் பண்றது காரணம் என்ன? இந்த படத்தை வந்து நான் சூஸ் பண்றதுக்கு வந்து காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ராஜ்மோகன் சார் இயக்குனர், குங்குமப்பூம் கொஞ்சம் ப்ராப்ளம். எஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அது ஃபர்ஸ்ட் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராமா ஒன்று கொடுத்துருப்பாரு. இந்த படத்தை வந்து வேற மாதிரியான ஒரு இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னொரு பெரிய ப்ராமினன்டான ரீசன் என்னன்னா யுவன் சங்கர் ராஜா. இப்போ நான் கரெக்டா சொல்றேன், மாகாப்பா ஃபேன் ஆஃப் யுவன் கரெக்டா? ஏதோ ஒன்றா இங்கிலீஷ்ல மட்டும் தயவுசெய்து பேசாதா? சரி, ஓகே. இந்த வானவராயம் வல்லவராயம் படத்தை சூஸ் பண்றதுக்கு யுவனும் ஒரு காரணம்னு சொன்னீங்க. பெரிய காரணமே அவர் தான். இப்போ நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு 2 சீனை லிங்க் பண்றதுக்கு ஒரு சாங் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ அந்த யுவன் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கும்போது எப்படி இருந்தது? அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க வரும்போது கொடுத்துருப்பார்ல? இல்ல, அது இது எப்படின்னா, இது நம்ம அது ஃபீல் பண்ணாதான் தெரியும். நம்ம இந்த டப்பிங் பண்ணும்போது நம்ம சில டைலாக்லாம் பேசுவோம், அதை நம்ம திருப்பி ப்ளே பண்ணி பார்க்கும்போது என்ன இது காமெடியே இல்லை இதில், ஆனால் நம்ம பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு இருக்கும். ஆனால் அது மியூசிக்கோட பார்க்கும்போது இந்த படத்துல வானவராயன் யாரு, வல்லவராயன் யாரு? வானவராயன் வந்து கிருஷ்ணனா, நான் வந்து வல்லவராயன். அவர் அண்ணா, நீங்க தம்பி? நான் தம்பி, அவர் அண்ணன். ஓகே, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை? அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை கிடையாது, 2 பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்றீங்க? அதெல்லாம் கிடையாதா, வேற படமா? அது என்னன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. 5 நிமிஷம் சேர்ந்துருந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை நடக்கும். அதான் ட்ரெய்லர்ல பாத்துட்டேன். அதுதான் கதையே. அப்படியா? இப்போ வந்து இந்த படத்துல கோவை சர்லா, தம்பி ராமையெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிச்சது எப்படி இருந்தது? கோவை சர்லா மேடம் தான் சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? எஸ், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் அவங்க நடிக்கிறத பார்த்து ரசித்து சிரித்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அவங்க கூட நடிக்கிறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ப முடியாத வாட் அ மிராக்கிள் இது அப்படின்ற மாதிரி தான். அது என்ன பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட சொன்னோம் அப்படின்னா, தம்பிராமையா சார்
அண்ட் வந்து கோவைசலா மேடம். ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து அப்பா அம்மா, எனக்கும் கிருஷ்ணா இருக்கும். ஸோ அவங்க வர சீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து கிளாப்ஸ் தான். அவங்க டைலாகே பேசினாலும் சரி, ஒரு ரியாக்ஷன்லேயே அவங்க எல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்க. சரி, இப்போ நீங்க இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, சரி ஓவரா நடிக்காத, ஓகேவா, பள்ளி தெரியுது. சரி, இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ வந்து ஓகே நான் ரேடியோ மிர்ச்சியில் இங்கே இருந்தேன், என்னை வந்து கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வந்து பண்ண வச்சிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ஃபீலிங் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து மக்களுக்கும் நன்றி இந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஊதா திரைப்படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா வானவராயன் வல்லவராயன் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க நடிக்கிற பஞ்சு முட்டாய், அட்டி, அதுக்கப்புறம் பட்டி தொட்டி அளவுக்கு நீங்க பெரிய ஹீரோ ஆயிருவீங்க. தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு. உங்களை நாங்க மிஸ் பண்றோம் ரேடியோ மிர்ச்சி. ஓகே ஷா, வாங்குற சம்பளத்துக்கு கரெக்டா வேலை செய், அப்பதான் கடவுள் கண்ணை குத்தாம இருப்பாரு. ஸ்டே டியூன் டு ரேடியோ மிர்ச்சி 98.3 FM ஸ்மார்ட் மச்சி. 98.3 FM, இது செம்ம ஹாட் மச்சி.